பரிசுத்தம் உள்ள தேவனே, இந்த அருமையான இந்த காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். புதிய நாளை, புதிய மனமகிழ்ச்சி நாளை எங்களுக்காக கொடுத்து அதற்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த வேளையில கூடப்பா உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் ஆராதனைக்காய் நாங்கள் கடந்து வருகிறோம். நீ எங்களோட மதில் இடைப்படுங்கப்பா, எங்களோடு கூட இடைப்படுங்க. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டுவோதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே ஆராதிப்போமே அவரை தலைமுறையா, ஆராதிப்போமே அவரை முழுமனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. ஓ, பெருமையான எங்களை நிரம்பி வழியத்தக்கதான ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். Hallelujah. Thank you, Father. We praise you, Jesus. Hallelujah. கோடி கோடி பெருமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. பெருமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரம்பிவிட்டாரே. ஓ, ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். ஓ, நன்றியம்மா. சந்தோஷமா வீடுகளிலே நம்ம தேவனுடைய பிரசனத்தில் அமர்ந்து தேவனை ஆராதிப்போம். யாத்ராகமம் 16:35 சொல்கிறது, வனாந்திரத்திலே சிறுவன் சதைகளை ஆண்டவர் 40 வருஷங்கள் நடத்தினார் என்று. Thank you, Jesus. வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. வாக்கு தந்திட கொண்டு சேர்த்தினார் பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே, வாக்கு தந்த காணாமை கையளித்தாரே. ஓ, ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். எல்லாரும் ஆராதிப்போமா? ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். நன்றி அப்பா, நன்றி. Thank you, Lord. We praise you, Lord Jesus. கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆண்டவரே இயேசுப்பா, இந்த வேளையில கூட சுவாமி ஆண்டவரே இயேசுப்பா, தேவனுடைய வார்த்தையுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்க இடைப்படுங்க, நீங்க பேசும் ஆண்டவரே. நீங்கள் பேசவில்லை என்றால் ஆண்டவரே நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது ஆண்டவரே. சுவாமி கர்த்தராகிய தேவன் உங்களுடைய வார்த்தைகளை பலப்படுத்தும் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைகளை தைரியப்படுத்துகிறது ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைகளை நடத்துகிறது சுவாமி ஆண்டவரே. அப்பா, நீங்க அப்படியா எங்களோடு கூட இடைப்படுங்க. இந்த நாளுக்குரிய மன்னாவை எங்களுக்கு தந்து எங்களை போஷித்து நடத்தணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் அமர்ந்து எந்த ஒரு வேலையை எல்லாத்தையும் விட்டு விட்டுருங்க. நீங்க இந்த வார்த்தையை கேட்டுவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உணவு செய்வதோ சமைப்பதோ வெளியே போவதோ அதை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அருமையான இந்த வேளையில் நாங்கள் தாழ்த்து இடத்துல நான் கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து இந்த நேரம் கர்த்தருக்கென்று ஒப்புக் கொடுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. தேவன் தாமே இந்த நாளுக்கான வார்த்தை தேவன் இடைப்பட்டு நம்மோடு கூட பேசுவார். தலைப்பு ஷார்ப் யுவர்
your spiritual state. மீண்டும் சொல்லுகிறேன், sharpen your spiritual state. உங்கள் ஆவிக்குரிய நிலையை கூர்மையாக்குங்கள். உங்கள் ஆவிக்குரிய நிலையை கூர்மையாக்குங்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே கர்த்தர் இந்த வார்த்தை உங்களோடு கூட பேசும்படியாக என்னோடு கூட ஆண்டவர் இடைப்பட்டார். ஏனென்றால் கடைசி நாட்களிலே நாம் இருக்கிறோம். நீங்கள் நன்றாய் அறிவீர்கள். அது நிமித்தமாய் நாம் ஒருவேளை சபையிலே சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை, ஆனாலும் கூட நாம் வீடுகளிலே எப்படியாப்பட்ட ஒரு நம்முடைய ஆவிக்குரிய நிலை இருக்கிறது என்று நீங்களே நிதானித்து அறிந்து கொள்ளுங்கள். நாம் ஒருவேளை சபை மாத்திரமல்ல, நாம் வாரத்தில் நடக்கிற எல்லா ஊழியங்கள் இன்றைக்கு இல்லாமல் இருக்கிறது. ஆனால் கூட ஒருபோதும் நாம் சோர்ந்து போகாதபடிக்கு நம்முடைய வீடுகளிலே நமக்கு எப்பெல்லாம் சமயம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் கர்த்தருக்குள்ளாக நாம் எப்படியாய் நிறைந்து இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அருமையான பிரியமான என் தேவ ஜனமே, இந்த காலங்களில கூட நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் கூர்மையாக்க வேண்டும். ஏனென்றால் காலம் பொல்லாததாக இருக்கிறது. நாம் இதுவரைக்கும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு, இதுவரைக்கும் நாம் ஞானஸ்தானம் எடுத்து முதல் இதுவரைக்கும் நாம் எப்படியாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறோம் என்று எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் இப்பொழுது ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் கூர்மையா இருக்க வேண்டும். ஏனென்றால் அப்பொழுதுதான் நாம் வருகிற போராட்டத்திலிருந்து நாம் மேற்கொள்ள முடியும். நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோர்ந்து போனோம் என்றால் நம்முடைய மாம்சமும் சோர்ந்து போகும். அது நிமித்தமாக நாம் இந்த காலங்களிலே இந்த வார்த்தைகளை கேட்டு நாம் பலப்படுவோமாக. ஹல்லேலூயா. Thank you Lord Jesus. ஒரு வசனத்தை எடுத்து வாசி. எரேமியா 51 verse 11. எரேமியா 51:11. Make the arrow bright, gather the shield. The Lord has raised up the spirit of the king of the Medes for his plans against the Babylon to destroy it, because it is the vengeance of the Lord, the vengeance of his temple. Hallelujah. Hallelujah. Make the arrows bright. அம்புக்களை வெளிச்சமாக ஆக்குங்கள் என்று, அம்புக்களை கூர்மையாக ஆக்குங்கள் என்று. ஹல்லேலூயா. தேவன் தாமே இந்த வார்த்தையை நம்மோடு கூட இந்த காலங்களில் இடைப்படுகிறார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் பிரகாசம் அடைய வேண்டும். எப்படியாக ஒரு அம்பு அதை கூர்மை இல்லை என்றால் அது எதுக்கும் பிரயோஜனமா இராது. ஒரு வேட்டைக்காரன் காடுகளில் போய் அவன் வேட்டை ஆட வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய அம்பு கூர்மையா இருந்தாதான் அவன் வேட்டையாட முடியும். அப்பொழுதுதான் அவனுடைய திட்டங்கள் ஒரு வெற்றியை காண முடியும். இந்த காலங்களிலே நாம் வெற்றியை காண வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கூர்மிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது என்று சற்று சிந்தித்து பார்ப்போமா? இந்த காலங்களிலே கூட கர்த்தர் தாமே இந்த நாளிலே தேவன் தாமே நம்மை நடத்தும்படியாக, எப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலும் கூட ஒருபோதும் கவலைப்படாதீங்க. நாம் சோர்ந்து போகிற நேரம் அல்ல, இது எழுந்து பிரகாசிக்கிற நேரம். இது தேவன் தாமே நமக்கு கொடுக்கிறதான வரங்கள், நம்ம கொடுத்ததான வரங்களை தட்டி எழுப்புகிறதான ஒரு நேரம். சோர்ந்து போய் உட்கார்கிறதான நேரம் அல்ல, அல்லது வேற ஒரு வேலை செய்து கொண்டு நம்முடைய சிந்தையை வேறு பக்கம் திசை திருப்பி போவது நம்முடைய வாழ்க்கை அல்ல. நாம் இந்த நல்ல ஒரு நாளை, நல்ல ஒரு வேலையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். வேலை நான் கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த லாக்டவுன் என்று சொல்லும் பொழுது அவர்களுக்கு ஒரு வேதனையான ஒரு காரியமாக இருக்கிறது. எப்படியாக நாம் அனுதினம் உணவு அப்படி எப்படியா சாப்பிடுறது வருமானம் இல்லை என்று. ஆனா ஒரு சில பேருடைய சாட்சி நான் கேட்டிருக்கிறேன். அநேக வாலிபர்களை, அநேக பிஸியா இருக்கிற பிசினஸ்மேனை நான் கேட்டிருக்கிறேன். இந்த லாக்டவுன் நிமித்தமாக நான் வீடுகளிலே குடும்பத்தோடு கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத ஆண்டவர் எனக்கு உதவி செய்திருக்கிறார் என்று. அது மாத்திரமல்ல, ஜெபிக்கும்படியாக ஆண்டவர் நேரத்தை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு ஓடிக்கொண்டே இருக்கிற ஜனங்கள், கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு வேலை என்று பிசினஸ் என்று அநேக இடத்துல போய் சம்பாதிப்பதற்காக அவர்கள் ஓடி அலைந்து திரிந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் கூட இந்த காலகட்டத்திலே எல்லாரும் வீடுகளிலே அமர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க, தேவனுடைய வார்த்தைகளை அவர்கள் வாசிக்க முடியாத ஆண்டவர் நமக்கு இந்த
கிருபையின் நாட்கள் கொடுத்திருக்கிறார். பிரயோஜனப்படுத்தி விடுங்க. அல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கூர்மையாக்குகிற ஒரு நேரம். ஏன் இப்படியாப்பட்ட ஒரு காலம் என்ற ஒரு கேள்விக்குறியாக நாம் இருக்கலாம். ஆண்டுடைய வருகை சமீபமாக இருக்கிறது. அவர்களுடைய பிள்ளையை, தேவனுடைய பிள்ளையை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறார். தேவனுடைய வருகை சமீபமா இருக்கிறபடியால் தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் கூட்டி சேர்க்கிறதான ஒரு நேரம் இது. தேசத்திலே எல்லா இடத்துல, ஒரு இந்தியா தேசத்துல மாத்திரமல்ல, உலகம் எங்கும் இது ஒரு நிகழ்வு. இந்த கொரோனா என்பதான இந்த ஒரு வாத நிமித்தமாக ஒரு நிகழ்வு. எல்லா தேவனுடைய பிள்ளைகள் தன்னுடைய வீடுகளிலே போய் அமர்ந்து தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கூர்மையாக்குகிற ஒரு நேரமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. And his plan is against the Babylon to destroy it, because it is the vengeance of the Lord, the vengeance of his temple. இது நியாயத்திற்கிற ஒரு நாட்கள். பொல்லாத காலத்தில் நாம் இருக்கிறோம். அநேக பாவம் நிரம்பி இருக்கிறது உலகத்திலே. அந்த பாவம் நிமித்தமாக தேவனுடைய கோபாகினி இன்றைக்கு பூமியில வந்து கொண்டிருக்கிறது. தேவன் தாமே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். கோபாகினி நிமித்தமாக, ஆண்டவருடைய ஆலயத்தின் நிமித்தமாக இந்த ஒரு கோபம், தேவனுடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்துகிறவர்களை, தேவனுடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்துகிறவர்களை ஆண்டவர் சந்திக்கிறார். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலங்களிலே கூட நியாயத்திற்குள்ளே நாம் எப்படியாய் தேவனுடைய முன்பதாய் காண போகிறோம். யோவேல் 3ஆம் அதிகாரம் 9-10 வாசிக்கிறோம். To prepare the war. யுத்தத்திற்காக ஆயத்தப்படு. யோவேல் 3:9-10 வேதத்தை திருப்பி வாசிங்க. Prepare the war. யுத்தத்திற்காக ஆயத்தப்படுகிற நாட்கள். எந்த யுத்தம்? மாம்சத்தோடு கூட மாம்சம் அல்ல, ஆவிக்குரிய யுத்தம். நம்ம எல்லோருக்கும் ஒரு யுத்தம் உண்டு. கிறிஸ்துவுடைய பிள்ளைகளுக்கு எல்லோருக்கும் ஒரு யுத்தம் உண்டு. நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கிறதான ஒரு யுத்தம், எதிராளிகளை தோற்கும்படியாக ஒரு யுத்தம். நாம் எப்படியாய் பேலன்ஸ் பண்ணுகிறோம்? நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படியாக நாம் இருக்கிறது என்கிறதான ஒரு காரியத்தை இன்றைக்கு சிந்தித்து பாருங்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயத்திற்கப்படுவோம். இந்த காலங்களிலே கூட prepare the war. Prepare the spiritual war. Prepare the spiritual war. Wake up the mighty man. எழும்பு என்று சொல்லுகிறார். வாலிப தம்பியே, வாலிப சகோதரியே, வாலிப சகோதரனே, எழும்பு, எழும்பு. நீ யுத்தம் பண்ணுவதற்காக ஆண்டவர் உன்னை அழைத்திருக்கிறார். எதிர்த்து வருகிற சேனைகளை என்னோடு கூட யுத்தம் பண்ணும்படியாக ஆண்டவர் உன்னை பயன்படுத்த போகிறார். எழுந்து பிரகாசி. ஹல்லேலூயா. மண்வெட்டிகளை பட்டியமாக்குவோம். மண்வெட்டிகளை பட்டியமாக்குவோம் என்று சொல்கிறார். மண்வெட்டி கொண்ட காலங்கள் போய்விட்டது. அந்த மண்வெட்டியை ஆண்டவர் பட்டியமாக மாற்றுங்கள் என்று சொல்லுகிறார். உங்கள் அறிவாள்களை ஈட்டியாகவோ அடையுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் அறிவாள்களை ஈட்டியாகவும் அடையுங்கள் என்று. ஹல்லேலூயா. நம்முடைய அறிவாள்களை ஈட்டியாக மாற்றும்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார். மண்வெட்டிகளை பட்டியமாக மாற்று என்று சொல்லுகிறார். தேவன் தாமே இந்த காலங்களில் கூட நம்மோடு கூட தேவன் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். யோவேல் 3:16 சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் அடைக்கலமாக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் அடைக்கலமாக இருக்கிறார். ஒருபோதும் சோர்ந்து போகாதீங்க. எத்தனை விதமான வாதைகள் இந்த பூமியில காணப்பட்டாலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மோடு கூட இருந்து நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எப்படியாக நாம் தேவனுக்கு முன்பதாக ஆயத்தப்பட வேண்டும். கர்த்தர் தாமே அவருடைய காரியங்களை செய்வதற்கு அவர் இறங்கி விட்டார். இந்த பூமியில் இருக்கிற எல்லா விதமான பாவங்கள் எட்டினபடியால் ஆண்டவராகிய கோபாகினி இறங்கிவிட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். இது ஆயத்தப்படுகிற நாள். ஆண்டவர் நியாயத்திற்கிறவர்களுக்கு ஆண்டவர் நியாயத்திற்க போகிறார். ஆனால் கிறிஸ்துவ பிள்ளைகளை, அவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் புடமிட்டுக் கொண்டிருக்கிறார். புடமிட்டுக் கொண்டிருக்கிறார். நாம் இருப்பது போல இருக்கக்கூடாது. நம்முடைய சுபாவங்கள் மாற வேண்டும். நம்முடைய எண்ணங்கள் மாற வேண்டும். நம்முடைய வார்த்தைகள், பேச்சுகள் மாற வேண்டும். நம்முடைய கண்கள் மாற வேண்டும். பார்க்கக்கூடிய பார்வைகள் மாற வேண்டும்.
நம்முடைய கிரியத்தக்கதான பலனை அவர் கொடுக்க போகிறார். நாம் இந்த பூமியில என்ன கிரியை செய்திருக்கிறோம், அந்த கிரியை தக்கதான பலனை அவரிடத்திலே வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்திற்கு புறஜாதிகளுக்கு ஒரு நியாய தீர்ப்பு என்றால் சபைக்குள் இருக்கிறவர்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது. நாம் எப்படியாக விசுவாசத்தில் இருக்கிறோம், நாம் எப்படியாக பரிசுத்தத்தில் இருக்கிறோம், கர்த்தருக்கு முன்பதாக நாம் வெளியின் தோற்றம் எப்படி, நம்முடைய உள் தோற்றம் எப்படி என்கிறதான நியாய தீர்ப்பின் காலத்தில் நாம் இருக்கிறோம். கர்த்தருடைய கரம் இந்த பூமியில் இறங்கி விட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 3:14 எப்படியா சொல்லுகிறது, each one's work will become manifest. அவருடைய வேலையை ஆண்டவர் புடமிட்டு போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது பரிசோதிக்கிற ஒரு நாட்கள், இது பரிசோதிக்கிற நாட்கள். Each one's work will become manifest, for the day will declare it, because it will be revealed by fire, and the fire will test each one's work of what sort it is. 1 கொரிந்தியர் 3:13 எடுத்து வாசிங்க வீட்டில். ஹல்லேலூயா. நம்முடைய கிரியத்தக்கதான பலனை அவர் கொடுக்கிறார். இது புடப்படுகிற நாட்கள், இது பரிசோதிக்கிற தேவன் பரிசோதிக்கிற நாட்கள். எப்படியாய் பரிசோதிக்கிறார்? அவர் அக்னினால பரிசோதிக்கிறாராம். அக்னினால பரிசோதிக்கப்பட போகிற நம்மெல்லாம். அக்னி என்றால் என்ன? துன்பம், கண்ணீர், வேதனை, வியாதி, நெருக்கடி. இந்த உபத்திரத்தில் நீ எப்படியாய் நிற்கிறாய்? அக்னி வரும் பொழுது அந்த அக்னி உன்னை மேற்கொள்ளாதபடிக்கு நிறுத்திக்கிறாயா? உபத்திரத்திலே உன்னை மேற்கொள்ளும் பொழுது, கஷ்டங்கள், கண்ணீர்கள் உன்னை மேற்கொள்ளும் பொழுது, பஞ்சம் உன்னை மேற்கொள்ளும் பொழுது, வாதை உன்னை மேற்கொள்ளும் பொழுது, நீ எப்படியா விசுவாசத்தோடு இருக்கிறாய்? அந்த அக்னி உன்னை பரிசோதிக்கும். அந்த அக்னி உன்னை பரிசோதிக்கும். நீ எப்படியாப்பட்டவர் என்று, நீ எப்படியாப்பட்ட மக்கள் என்று, எப்படியாப்பட்ட ஒரு ஆவிக்குரிய நிலையில இருக்கிற என்று அந்த அக்னி பரிசோதிக்கும். வாழ்க்கை ஒருவேளை துன்மார்க்கம் உள்ள வாழ்க்கை இருந்தால், கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை இருந்தால், அந்த அக்னி உன்னை பற்றி நம்ம எரித்துவிடும், பட்சித்து போட்டுவிடும். அப்படியாப்பட்ட பிள்ளைகளா நாம் இராதபடிக்கு கர்த்தருக்கு உகந்த வாசனையாக இருந்து, கர்த்தருக்கு உகந்த காணிக்கையாய் நாம் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் ஜெபிப்பதிலையும், மற்றவர்களுக்கு நல்லது செய்வதிலையும், அன்பு காட்டுவதிலையும் இருக்க வேண்டும். இதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் குரல்சாட்டு சொல்வதற்கான ஒரு நேரம் அல்ல. இன்றைக்கு பார்க்கும் பொழுது ஒருத்தர் பார்த்தா இன்னொரு ஜனம், இன்னொரு கூட்டம் கேலி பிரயாசம் செய்து கொண்டிருக்கிறது, அல்லது குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறது. இது நல்லது, இது கெட்டது இல்லை. நாம் நியாயத்திருப்பதற்கு யார்? ஆண்டவர் ஒருவரே நியாயத்திற்கு செய்கிறவர். நாம் யாரையும் நியாயத்திற்காதீங்க. எந்த ஒரு சகோதரி யாரையும் நியாயத்திற்காதீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க தான் பெருங்க என்று நீங்கள் ஒருபோதும் எண்ணாதீர்கள். ஆவியின் வேற்றுமை நமக்கு வரக்கூடாது. அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் காலங்களில் விரும்புகிறார். இந்த கடைசி நாட்களிலே நாம் அன்பு இல்லை என்றால் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிக்கிறீர்களா? உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர்கள், உங்களுடைய தெரிந்தவர்கள், சபை பிள்ளைகள், சபை விசுவாசிகள் போன் பண்ணி அவர்களை விசாரிக்கிறீர்களா எப்படி இருக்கிறார்கள் என்று? அன்பில் நிலைத்திருக்க வேண்டும். அன்பில் நிலைத்திருக்க வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 2:4 Revelation chapter 2 verse 4 இப்படியா சொல்லுகிறது, nevertheless I have this against you that you have left your first love. எபேசு சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய முதல் அன்பை நீ விட்டு விட்டாய். நம் ஆதியிலே இருந்த அன்பு விட்டு விட்டோம். ஆதியிலே எப்படியாக நாம் அன்பாய் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாய் இருந்தோம், எப்படியாய் ஒருத்தருக்கு ஒருத்தர் நாம் பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்தோம். அந்த அன்பு இப்ப காணப்படவில்லை. ஆதிலே இருந்த அன்பு நீ விட்டு விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு சபையை நாம் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு சபையா நாம் இருக்கக்கூடாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே,
தேவன்களை விசாரிப்பார். நான் அல்ல, தேவன்களை விசாரிப்பார். தேவன் எல்லாவற்றையும் காண்கிற தேவன், மறைமுகமாய் செயல்படுகிற எல்லா காரியங்களையும் அவர் காண்கிற தேவன். இந்த காலங்களில் கூட நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் கூர்மையாய் வைப்பதற்கு செயல்படுமா, முயற்சி எடுப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு கதை இப்படியாக நான் கேள்விப்பட்டேன். ஒரு மனுஷன் அநேக நாட்களாக பசியாய் இருந்து சாப்பிடுவதற்கு எதுவுமே இல்லாதபடியால் அவன் பசியோடு அவன் சாப்பிடுவதற்கு ரொம்ப வாஞ்சியாக தாகத்தோடு இருந்த வேளையிலே அவனுக்கு முன்பதாக ஒரு ஆப்பிளை கொடுக்கிறார்கள். அவன் அந்த ஆப்பிளை அநேக நாட்களாக சாப்பிடாத இருந்த அந்த மனுஷன் ஆப்பிளை கண்டவுடனே மிகவும் சந்தோஷமாக, அநேக நாட்களாக உணவு பார்த்து அநேக நாட்களாக ஆனது. ஆனால் அந்த ஆப்பிளை பார்த்த உடனே அப்படியாக அவன் அந்த ருசித்து அந்த ஆப்பிளை அவன் ருசித்து அவன் என்ன பண்றான், அவன் அதனுடைய அவனுடைய பசி தாகத்தை தீர்த்து கொண்டான். அதுக்கப்புறம் இன்னொரு நாட்கள், இன்னும் சில நிமிடம் ஆன உடனே இன்னொரு ஆப்பிளை தருகிறார்கள். மற்றும் அந்த ஆப்பிள் என்ன பண்றான், மட்டுமாய் அவன் அந்த ருசித்து அவன் சாப்பிடுகிறான். மற்ற அடுத்த நாள் கூட அப்படியாக அந்த ஆப்பிளை கொண்டு வருகிறார்கள். அப்படியாக அந்த ஆப்பிளை அவன் சாப்பிடுகிறான். ஆனால் அந்த 10வது ஆப்பிளை அவன் சாப்பிடும் பொழுது முதல்ல அந்த ஆப்பிளை எப்படி அவன் ருசித்து சாப்பிட்டானோ, பசியோடு சாப்பிட்டானோ, சந்தோஷம் மகிழ்ச்சியோடு சாப்பிட்டானோ, அப்படியாக அந்த 10வது ஆப்பிளை சாப்பிடும் பொழுது அவனுக்கு அந்த ருசியும் அந்த ஒரு வாஞ்சியும் அந்த ஒரு தாகமும் இல்லாமல் இருந்தான். நான் இதற்கு ஏன் சொல்ல வருகிறேன் அப்படின்னு சொன்னாங்க, நாமும் கிறிஸ்துவின் வாழ்க்கையில நாம் அப்படியா தான் இருக்கிறோம். முதலாவது கர்த்தரை ருசித்து பார்க்கும் பொழுது நாம் நன்றாக சந்தோஷமாக உற்சாகத்தோடு, கவலை எந்த விதமான கவலை இருந்தாலும் கூட எல்லாத்தையும் உதறிவிட்டு ஆண்டவர் என்னை பார்த்துக் கொள்வார், நடத்துவார் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு நாம் அந்த ஆசீர்வாதத்தை, அந்த ரட்சிப்பை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனா காலப்புற போக்குல அந்த 10வது ஆப்பிள் அந்த மனுஷன் சாப்பிடுறது போல நாமும் அந்த ருசித்து பார்ப்பதிலே நாம் சலிச்சு போகிறோம், அதை வெறுக்கிறோம் சில வேளையிலே. அப்படியாக நாம் இராதபடிக்கு ஆண்டவரே, நீர் என்னை தேடி வந்து ரட்சித்தீரப்பா. நான் உம்மை தேடி வரவில்லை, நீர் என்னை தேடி வந்து ரட்சித்தீரே சுவாமி. நான் ஆதிலே எப்படியா இருக்கணும் அப்படி கூட கடைசி என்னுடைய ஜீவன் எடுக்கும் வரை நான் உன்னோடு கூட நான் இருப்பேன் ஆண்டவரே என்கிறதான ஒரு திட மனதை ஆண்டவர் நமக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். ஐசையா 52:1 Arise, arise, put on your strength, O Sion. எழும்பு, எழும்பு சியோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். எழும்பு சியோனே, ஆண்டவர் சொல்லுகிறார், சியோனே எழும்பு. எழும்புகிற நாட்கள், உன் வஸ்திரத்தை தரித்துக்கொள். நம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் தரித்துக் கொள்ள வேண்டிய, நாம் ரட்சிப்பின் வஸ்திரத்தை அணிந்து கொள்கிறதான ஒரு காலம் இது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவதிலே உங்களுடைய நேரத்தை அதிகரிங்க, உபவாசம் எடுங்க. கர்த்தருக்காக உபவாசம் எடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவார், நம்மோடு கூட ஆண்டவர் பேசுவார். எழும்பு சியோனே, எழும்பு, வஸ்திரத்தை தரித்துக்கொள், வஸ்திரத்தை தரித்துக்கொள். தேவதாமே இந்த காலவெளியில கூட சுவாமி ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட நீர் இடைப்பட்டு நான் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரப்பா. தேவனுடைய வல்லமையான கரம், தேவ பிரசனம் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. எல்லா தடைகளை அப்புறப்படுத்துங்க, எல்லா தடைகளை அப்புறப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தினால. தடைகள் யாவையும் அகற்றப்பட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். சத்ருவின் கோட்டைகளை தைத்துறைங்க ஆண்டவரே. நீரை பொருட்படுத்திக் கொள்ளுங்க, நீரை வழி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா துதிக்கிறோம். பரிசுத்தமுள்ள தேவனே இயேசுப்பா, இந்த அருமையான காலவெளிக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நல்ல நாளுக்காக, இந்த நல்ல நேரத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அன்றே எங்களுக்கு நல்ல ஒரு இயேசுப்பா, அன்றே இயேசுப்பா, வார்த்தை நிமித்தமாய் எங்களை பலப்படுத்தினீர் ஐயா, அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசு சுவாமி. நாங்கள் வஸ்திரத்தை அணிந்து கொண்ட எமக்காக அன்று எழுப்பி பிரகாசிக்க உதவி செய்யுங்க சுவாமி ஆண்டவரே. அப்பா, ஒருபோதும் எந்த ஒரு சூழ்நிலை கூட நாங்கள் கலங்கி போகாதபடிக்கு, அன்றே நாங்கள் ஐயா நாங்கள் பதட்டம் அடையாதபடிக்கு, அன்று நாங்கள் பயந்து போகாதபடிக்கு அப்பா உண்மையே நம்பி இருக்கிறோம் என்று சுவாமி ஆண்டவரே.
அப்பா தேவனே கர்த்தருடைய பாடலை கேட்டது போல ஐயா இயேசு சுவாமி ஐயா கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனது இல்லை இயேசு சுவாமி ஆண்டவரே. பாதிலே அட்ரேசப்பா அன்று நின்று போவது இல்லை ஆண்டவரே இயேசு சுவாமி ஆண்டவரே. எங்களுடைய ஓட்டம் முடிவு பரிந்தும் எங்களுடைய ஜீவன் இருக்கும் அளவு அட்ரேசப்பா உம்மோடு கூட இணைந்து நாங்கள் செயல்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசு சுவாமி ஆண்டவரே. அட்ரேசப்பா இந்த காலவெளியில் கூட அடுத்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது உடைய ஆணிப்பார்ந்த கரம் இருப்பதாக. அநேகம் பேர் பலவீனத்தோடு இருக்கிறார்கள். இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே குணமாக்கும் வல்லமை ஒவ்வொரு வீடுகளிலே இறங்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இறங்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். ரத்த கோட்டைக்குள்ளாக கூடி மறைத்துக் கொள்ளுங்க சுவாமி ஆண்டவரே. எந்த ஒரு தீய சக்தியோ அந்தகார இருள்களோ இந்த பிள்ளைகளையும் தொடக்கூடாது. தேவதாம் அப்பா அவனுடைய பாதுகாப்பின் கரம் பிள்ளைகளை நடத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி ஆண்டவரே. நீங்களே பொருட்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. அன்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தமுடைய அன்பியும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதாகாலம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். God bless you. Praise God. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தினந்தோறும் Zoom மீட்டிங் மாலை வேளையில் இருக்கிறது. 7:30 to 8:30 ஒரு மணி நேரம். தயவு செய்து வந்து கலந்து கொள்ளுங்க. அநேக ரிமைண்டர் எல்லாருக்கும் ரிமைண்டர் பண்ண, ஆனாலும் கூட நீங்கள் அது என்ன காரணமோ தெரியல, ஒருவேளை ஏதாவது அது லாகின் பண்ணுவதற்கு பிரச்சனை இருந்தால் தயவு செய்து எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அது விளக்கம் சொல்லுகிறேன், எப்படியாக அது லாகின் ஆகுது அப்படின்னு சொல்லி. நீங்கள் தயவு செய்து இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்க. இன்னைக்கு ஜெபம் ரொம்ப தேவையாக இருக்கிறது, ஜெபம் அவசியமாக இருக்கிறது. நாம் ஒன்று கூடி ஜெபிப்பதிலே ஆண்டவர் பிரியப்படுகிறார். ஒருவேளை நீங்க தனிமையா ஜெபிக்கலாம், ஆனா நம் சபையோடு ஒன்றாய் சேர்ந்து இந்த ஒரு மணி நேரம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். ஆண்டவர் பெரிய காரியங்களே செய்வார். God bless you.